வந்து என்ன பிரயோஜனம்? அவன் பண்ண காரியத்துக்கு ரோட்ல நடமாட முடியல வள்ளி. யார பார்த்தாலும் உன் புள்ள ஒரு பொண்ணை கெடுத்து தாலியை கட்டி வீட்டுல உட்கார வச்சிருக்கானு கேக்குறாங்க. பதிலே சொல்ல முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு வள்ளி. ஐயோ, மறுபடியும் ஃபீலிங்ஸ் முடிக்க போறாங்களே. ஏன் என்னைக்காச்சும் ஒரு நாள்னா பரவாயில்ல, ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலே சோளம் தானா? மாறவே மாட்டேன். ஏண்டா, உடம்புக்கு நல்லது தானே, அதனாலதான் கொண்டு வந்த. இந்தா சாப்பிடு. குடு, அவங்கிட்ட குடு. வேணாம் வேணாம் வேணாம். என்ன வள்ளி, சோளத்தை உருத்து அவிச்சு வச்சிருக்க? சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்குல்லண்ணா, அதுக்குதான். இந்தா. என்ன அண்ணனுக்கு வயசாயிடுச்சு, அண்ணனுக்கு பல்லு சொத்தையாய் போச்சுன்னு நினைக்கிறியா? கதிராவே குடு. இந்தா. பார்த்தல, பல்லு ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் தான். ஏண்டா மாறா, நீயும் சோள கருதாவே சாப்பிடுறியா? நான் இவனுக்கு பல்லு சொத்த போல இருக்கு, அதனாலதான் பயப்படுறான். எங்க அண்ணனை பாத்தியா, எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பல்லெல்லாம். அடியாத்தே, என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும். அவளை வச்சு வாழ தெரியல. மூத்தவனுக்கு வாச்சது பாம்பா விழுதான்னு கூட தெரியல. என்னால புரியல வள்ளி. இதெல்லாம் பாக்குறதுக்கு மொத்தமா போய் சேர்ந்துடலாம்னு தோணுது. என்ன நீ ஏன் இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, யாருக்குதான் இங்க பிரச்சனை இல்ல? இங்க இருக்கிறவங்க எல்லாம் புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு. வெளியதான் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ நம்ம நேரம் சரியில்லைன்னா அதான் நம்மளெல்லாம் போட்டு இந்த வாட்டுக்கிட்டு இருக்கு. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, நேத்தை விட இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிடாதுன்னா நீ மனசை விட்டுறாத, தைரியமா இரு. இதெல்லாம் சரியாயிடும்னா, எல்லாம் சரியாயிடும். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ரொம்ப நக்கலா லுக்கு விடுறீங்க. என்னைய பார்த்தா அவ்வளோ அசிங்கமா தெரியுதா? இவ்ளோ அசிங்கமானவ மேல உங்க அண்ணன் எதுக்கு கை வச்சாரு? சரி சரி, விடுங்க விடுங்க. இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். காதுல இருந்து கை எடுக்கிறீங்களா? குழந்தனாரே, நான் உங்க அண்ணி. யாரோ எவ்வளவு எல்லாம் கிடையாது. நான் வெளியில போகணும்னா என்னை கூட்டிட்டு போய் இறக்கி விட வேண்டியது உங்க கடமை. இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்புறம் வரப்போற பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்க தானே பதில் சொல்ல வேண்டி வரும். என்ன மிரட்டுறீங்களா? சேச்சே, மிரட்டல குழந்தனாரே. உங்களோட கடமை என்னங்கறத எடுத்து சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? ஏய் புஷ்பா, தங்கச்சி, அப்படிலாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாதுமா. உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றது? ஒரு நேரம் மாதிரி நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன்.
டப்புன்னு கோவம் வந்துருச்சுன்னு வையன், கன்னத்துல கை பதிஞ்சிரும். இது அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம். என்ன தங்கச்சி, வீட்டுக்கு புதுசா வந்த மருமகள பாசமா நேசமா பழகுவன்னு பார்த்தா இப்படி சண்டைக்கு இழுக்கிறியே. எப்படி அக்கா தங்கச்சி எல்லாம் 3 பேரும் ஒரே குடும்பத்துல இத்தனை வருஷமா ஒத்துமையா இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலப்பா. இங்க பாரு, உன் திமிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. உனக்கு வெளியில போகணும்னா மாமாவை கூட்டிட்டு போ சொல்லு, இல்ல நீயே ஆட்டோ பிடிச்சு போ. உனக்கு என்ன போக தெரியாதா? விட்டா ஊரே வித்துருவேன். புஷ்பா, என் புருஷன் கிட்ட வாலாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட. ஹேய், என்ன பேரை சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்றேன், இப்படி விரல நீட்டி வர கூப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவ? ஆ? முதல்ல அக்கான கூப்பிடு. அக்கானு கூப்பிடு. அக்கானு கூப்பிடுறீ? எது? நீ எனக்கு அக்காவா? வாய்ப்பே இல்ல. சரிதான். சர்வ காலமும் திட்டிக்கிட்டே இருக்கிற புருஷன் கிடைச்ச நீயே இவ்ளோ திமிரா இருக்கியே. உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்ல புருஷன் கிடைச்சிருந்தா என்ன ஆட்டம் ஆடி இருப்ப. குதிரைக்கு கொம்ப ஆண்டவன் காரணத்தோட தான் படைக்காம விட்டுருக்கான். எங்க இப்ப என்ன, உங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போன அவ்வளவுதானே? வாங்க. அடடே, இதுதான் ஒரு குழந்தைனாருக்கு அழகு. போங்க போங்க.